வெட்கத்தையும் அவமானத்தையும் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்று உங்களுக்கு சொல்லுவது யோவேல் 2:26, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு மோசே தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு கானானை நோக்கி கிளம்பினார். ஆனால் எதிரிலே செங்கடல், பின்னாடி சத்துருக்கள். ஜனங்களின் முறுமுறுப்பு. இந்த சூழ்நிலையில், அடைக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில், வழி பிறக்காத இந்த சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தரும் இதுவரை செய்திராத ஒரு அதிசயத்தை செய்கிறார். செங்கடல் 2ஆக பிளந்தது. ஜனங்களும் வந்தனர். அதே நேரத்தில் சத்துருக்களும் மடிந்து போனார்கள். சத்துருக்கள் மத்தியிலும் தன் சொந்த ஜனங்கள் மத்தியிலும் மோசேயை தேவன் வெட்கப்படாதபடி பார்த்து கொண்டார். அதிக மேன்மையும் புகழ்ச்சியும் அந்த நாளில் அவருக்கு கிடைத்தது. கர்த்தரே தேவன் என்று ஜனங்கள் மத்தியில் நிரூபிக்கும் ஒரு சூழ்நிலை எலியாவுக்கு வந்தது. தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார். தேவரீர், நீரே தேவன், நான் உம்முடைய ஊழியக்காரன், நீர் சொன்னபடிதான் நான் செய்கிறேன் என்று இந்த ஜனங்களுக்கு விளங்க பண்ணும் என்று தேவனை நோக்கி பார்த்தார். தேவனும் அக்கினியினால் அவருக்கு ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக உத்தரவு அருளினார். உடனே ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டார்கள். ஜனங்கள் மத்தியிலே தேவன் எலியாவை வெட்கப்பட விடவில்லை. ஆச்சரியமான காரியத்தை செய்து தானே தேவன் என்றும் நிரூபித்தார். எலியா தன் ஊழியன் என்றும் நிரூபித்தார். ஆமாங்க, வெட்கத்தின் மத்தியிலும் அவமானம் நிந்தையின் மத்தியிலும் இருக்கிறீங்களா? எல்லார் கண்களுக்கும் முன்னாடி ஒரு அற்பமாய் நினைக்கப்படுகிறீர்களா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்க பட்சமாய் இருக்கிறார். யார் முன்னாடி எல்லாம் நீங்க அவமானப்பட்டீங்களோ அத்தனை பேர்களுக்கு கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை நிரூபிப்பார். நீங்க இனிமேல் வெட்கப்பட போவதில்லைங்க. இரட்டத்தனையான பங்கை கொடுத்து உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக மற்றவர் கண் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார். ஜெபிக்கலாமாங்க. ஆமான் கண் முன்னாடி மொர்தெகாயை வெட்கப்படுத்தாத தேவனே, அவன் கையினாலேயே புகழ்ச்சியை கொண்டு வந்த தேவனே, நானும் என் ஜனங்கள் மத்தியில் அதிக வெட்கத்தையும் அவமானத்தையும் நிந்தையையும் அனுபவிக்கிறேன். என் வாழ்க்கையிலும் ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்து என் நிந்தையை எடுத்து போட்டு, என் வெட்கத்தை எடுத்து போட்டு உம்முடைய புகழ்ச்சியால் என்னை உயர்த்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.